ஓம் சக்தி. மாமருவூர் குருபிரானே, என்றும் மங்காத தங்கமே, எங்கள் பங்காரு பகவானே, அளப்பரிய நின் அவதார நாடகத்தை கண்டுணரும் பேற்றிற்கு என்றென்றும் எமது குலம் நன்றிகள் கோடி பகரும். நினது அருமை தொண்டுகளுக்காகவே எமது நாட்களும் இனி நகரும் என்று கூறி, இந்த பங்காரம்மாவால் உயர்ந்தேன் என்ற நிகழ்ச்சிக்கு பங்காரம்மாவால எப்படியெல்லாம் அற்புதங்கள் நடந்துச்சு எங்க வாழ்க்கையில. பங்காரம்மா சொல்லி சொல்லி எங்களை எப்படியெல்லாம் வளர்த்தாங்க, எப்படியெல்லாம் ஆளாகி இன்னைக்கு வாழ்க்கையில உயர்ந்து நிக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சேனல்ல பேசுறதுக்கு 3 பெண்கள் இங்க வந்து சேர்ந்திருக்காங்க. அவங்களோட அனுபவங்கள் ஒவ்வொன்றும் இதை பார்க்கக்கூடிய சக்திகளுக்கு மிகப்பெரிய பாடமாவும் ஒரு அனுபவ பொக்கிஷமாவும் இருக்கு. அம்மா அருளால முதல்ல சக்தி கலைவாணி அவர்கள் சேலத்துல இருந்து பேச வந்திருக்கிறார்கள். அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். சக்தி, என்னோட நேம் கலைவாணி. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல உத்தம சோழவர் என்ற ஒரு கிராமத்துல இருந்து நான் பேசுறேங்க சக்தி. சக்தி, என்னோட வாழ்க்கையில அம்மா பல அற்புதங்களை வந்து எழுதி கொடுத்திருக்காங்க. அந்த அற்புதங்கள் எல்லாம் நினைக்க நினைக்க ஒரு இன்பம் ஒரு மகிழ்ச்சியா வந்து என்னோட இதயத்துல தங்கியிருக்காங்க சக்தி பங்காரம்மா. சக்தி, ஆகஸ்ட் 16/8/2025 வியாழன் வழிபாடு அப்போ அம்மாவோட பொண்ணு ஸ்ரீதேவி அம்மா தொடங்கி வைக்கிறாங்க இல்லையா குரு வழிபாடு. அப்போ வந்து மூலிகம்மன் சிலையை பற்றி சித்த மருத்துவர் டாக்டர் அருண் சுரபி மேடம் வந்து இதை பத்தி நல்லா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க சக்தி. அந்த வீடியோவை நான் பார்க்கும் பொழுது எனக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது. ஏன்னா அம்மா வந்து அந்த சிலையை வந்துட்டு நம்மள மாதிரி இருக்கிற ஒரு பாமர பெண்களை வச்சுதான் அந்த சிலையை பண்ணியிருக்காங்க. அது இல்லாத அதுல 108 மூலிகை கொண்டு அம்மா சாதாரண மருவத்தூர்ல கிடைக்கிற சாதாரண தண்ணியையும் 108 மூலிகையும் வச்சு நம்மள மாதிரி இருக்கிற பாமர பெண்களை வச்சு அம்மா அந்த சிலையை வந்து நமக்காக பிடிச்சிருக்காங்க. ஏன் அந்த சிலையை வாங்கணும் ரொம்ப ஏக்கமா இருக்கு. இப்ப ரீசெண்டா நாங்க வந்து நவராத்திரிக்கு வந்து குங்கும காப்புக்கு நாங்க பதிவு செஞ்சிருந்தோம். அம்மாவோட குங்கும காப்பு அபிஷேகத்தை நல்லபடியா பார்த்துட்டு நாங்க அந்த மூலிகையம்மன் சிலையை வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு இருந்தோம் சக்தி. அந்த மூலிகையம்மன் சிலைக்கு முக்கூட்ட எண்ணெயும் நெய் தீபமும் காமிக்க சொல்லி சொன்னாங்க சக்தி. அந்த வீடியோல நான் பார்த்தேன் சக்தி. அதே மாதிரி நான் முக்கூட்ட எண்ணெயும் நெய் தீபமும் வச்சுட்டு நான் 108 படிச்சுட்டு நான் அடுத்தது அம்மாவோட கருவறையம்மா மந்திரங்கள் படிச்சுட்டு இருக்கும் பொழுது நம்ம பூவர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி அம்மாவோட குரு போற்றி 108 படிச்சுட்டேன். ஆனா என் மனசுல மந்திரம் படிக்க படிக்க ஒரு விஷயம் தோணுது. அம்மாவுக்கு ஏன் நம்ம மலரர்ச்சனை பண்ணக்கூடாது குரு அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் எந்திரிச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்து அம்மாவோட குரு போற்றி சொல்லி நான் மலரர்ச்சனை பண்ணும் பொழுது அந்த மூலிகையம்மன் சிலை நான் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா. அந்த சிலையில வந்துட்டு பங்காரம்மாவும் கருவறை அம்மா படத்துல பங்காரம்மா உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா, பங்காரம்மா படமும் சுயம்பு அம்மா படமும் அப்படியே அந்த கண்கொள்ளாத காட்சியை அம்மா எனக்கு காமிக்கிறதுக்கோசரம் என்னை மறுபடியும் பூர்ச்சனை பண்ண சொன்னாங்க சக்தி. பங்காரம்மாவுக்கு நான் எவ்வளவு ஒரு நன்றி சொல்லணும். எனக்கு இந்த அற்புதத்தை காமிச்சாங்க சக்தி. அது மட்டும் இல்ல, இந்த அற்புதம் எனக்கு காமிச்ச உடனே நான் என்னோட தங்கச்சியை சைகை பண்ணி நான் மந்திரம் படிக்கிறதுலாம் பேச முடியாது இல்லைங்களா, நான் என் தங்கச்சியை சைகை பண்ணி நான் கூப்பிடுறேன். அவங்களும் வந்து அந்த அற்புதத்தை பார்க்கணும். அவங்களுக்கு வந்து அம்மா வெள்ளை சட்டையில காட்சி கொடுத்திருக்காங்க சக்தி. அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி நாங்க என் குடும்பமே சமர்ப்பணம் பண்றேங்க சக்தி. இந்த அற்புதத்தை எனக்கும் என் தங்கச்சிக்கும் என் குடும்பத்துக்கும் கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சக்தி. அது மட்டும் இல்லைங்க சக்தி, என்னுடைய வாழ்க்கையில எங்களோட வீட்டு பத்திரம் ஒரு 15 வருஷத்துக்கு மேல போயிடுச்சுங்க சக்தி. பத்திரம் கிடைக்கவே இல்லை. வீடு திடீர்னு கட்டலான்னு சொல்லிட்டு வீடு கட்டுறதுக்காக நாங்க எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து வீட்டு வேலையெல்லாம் நிறுத்திட்டாங்க சக்தி. எங்களுக்கு அப்பதான் தெரியும் எங்க பத்திரம் எங்களை விட்டு போனது. அந்த விஷயம் எங்களுக்கு அப்பதான் சக்தி தெரியும். என்னோட அம்மா வந்து ஒரு அமாவாசைக்கும் நிறுத்த மாட்டாங்க. அம்மாட்ட போய் அவ்வளவு பிரார்த்தனை பண்ணுவாங்க, அம்மா எங்க வீட்டு பத்திரம் வந்துரும்னு சொல்லிட்டு. ஒரு நாள் சக்தி நான் வந்துட்டு ஆஃபீஸ்ல எனக்கு நைட் ஷிஃப்ட்டுங்க சக்தி. நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு 4:30க்கு நான் வீட்டுக்கு வரும்பொழுது, நான் எப்பவுமே அம்மா படத்துக்கு விளக்கெல்லாம் ஏத்திட்டு, அம்மா மந்திரங்கள் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் என்னோட அறையில போய் நான் உறங்குவேன். அப்படி நான் ஒரு நாள் ரொம்ப மனவேதனையா இருந்தது. வீட்டு பத்திரமே நமக்கு கைக்கு வரலையே! என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போயிட்டு நான் தீபம் ஏத்திட்டு அம்மாட்ட நான் மூலமந்திரம் சொல்லிட்டு ரொம்ப கண்ணீர் மல்க நான் நின்னு வேண்டும் பொழுது, நம்ம வீட்ல எல்லாம் குருஅம்மா படத்துல நம்ம சக்தி மாலைய மாட்டியிருப்போம் இல்லைங்களா? நாங்களும் அதே மாதிரி குருஅம்மா படத்துல எங்களுடைய சக்தி மாலையை நாங்க மாட்டியிருந்தோம் சக்தி. அங்க காத்து அடிக்கவும் வாய்ப்பு இல்ல. காத்து உள்ள வர சான்ஸ் இல்லைங்க சக்தி சாமி ரூம்ல. அப்படி நானு கண்ண மூடி நின்னு அழுது வேண்டும் பொழுது, நான் அம்மா படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது நான் இதை நினைச்சு வேண்டும் பொழுது அம்மாவோட சக்தி மேல ஒரு ஷேக் ஆனிச்சுங்க சக்தி. ஆண்டதை நான் நல்லா கண் கூட பார்த்தேங்க சக்தி. நான் அப்பயே நினைச்சேன், அம்மா கண்டிப்பா அந்த பத்திரத்தை வாங்கி கொடுத்துருவாங்க. இனிமேல் நம்ம இதை பத்தி கவலைப்படக்கூடாது. அம்மா கண்டிப்பா இதை வந்து நம்மளுக்கு பண்ணி தருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு அப்பயே வந்துருச்சுங்க சக்தி. அதுல இருந்து நான் அதை பத்தி கவலைப்படலங்க சக்தி. அம்மாட்ட விட்டுட்டேன். அதே மாதிரிங்க சக்தி, அம்மா மகளிருக்காக
ஆன்மீக ஜோதி வந்து ஏற்படுத்தி குடுத்தாங்க இல்லையா? அந்த ஆன்மீக ஜோதி எங்க மன்ற தலைவி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, "ஜோதி இது மாரி வீட்டுக்கு வருதுன்னு." மன்ற தலைவி சொன்ன ஒரு நொடிகள்லயே என் அப்பா ஃபோன் பண்ணி, "வீட்டு பத்திரத்த நான் திருப்ப போறேன்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா அம்மா ஃபோட்டோல சிக்னல் குடுத்துட்டாங்க. அம்மா பாத்துக்குவாங்கன்னு நம்புனேன். அதே மாதிரி அம்மா மன்ற தலைவி இந்த நியூஸ சொல்றாங்க. அப்பாவும் ஃபோன் பண்ணி, "பத்திரத்த நான் திருப்ப போறேன்." அப்படின்னு வந்து இந்த ஒரு இன்பமான செய்திய சொல்றாரு. அதே மாதிரிங்க சக்தி, அம்மாவோட ஆன்மீக மகளிர் ஜோதி வீட்டுக்கு வந்துட்டு போன 2, 3 டேஸ்லயே எங்களுடைய வீட்டு பத்திரம், பல வருடமா போன அந்த பத்திரத்த அம்மா அந்த மகளிருக்காக ஏற்படுத்தி குடுத்த அந்த ஜோதி என் வீட்டுக்கு வந்துட்டு போன அந்த 2, 3 நாள்லயே அம்மா அந்த பத்திரத்த எங்களுக்கு திருப்பி குடுத்தாங்க சக்தி. இத நாங்க இந்த இந்த அம்மா எங்களுக்கு இவ்வளவு ஒரு அற்புதத்த பண்ணி பண்ணி குடுத்துருக்காங்க சக்தி. இதுக்கு நாங்க அம்மாவுக்கு எ எ என்ன சொல்லி இது பண்ண போறோம்னே தெரியலங்க சக்தி. அம்மா வந்து போட்டோல சிக்னல் காமிச்சு நான் இருக்கேன். நீ கவலைப்படாத, அழுகாத. நான் ஒவ்வொரு நாள் இருக்கிறேன் இல்லையா? அம்மா அத பார்த்துட்டு நீ கலங்காத, நான் இருக்கேன். உன் கூடவே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அந்த போட்டோல சிக்னல் குடுத்து, அம்மா இந்த பத்திரத்த எனக்கு வாங்கி குடுத்தாங்க சக்தி. இன்னைக்கு நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சக்தி. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்களும் பிஇ எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்காங்க சக்தி. எங்க 2 பேரோட படிப்புக்குமே அம்மா தான் சக்தி காரணம். எனக்கு சக்தி எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெருசா பல்க்கா அமௌண்ட் காலேஜ்ல பே பண்ணி கட்டுற அளவுக்கு எங்களுக்கு வந்துட்டு வசதி இல்லைங்க சக்தி. ஆனா அம்மா எங்கள இன்னைக்கு பிஇன்ற ஒரு ஒரு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ற அளவுக்கு என்னையும் என் தங்கச்சியும் அம்மா தயார்படுத்திருக்காங்க சக்தி. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் சக்தி படிச்சிருப்பேன். ஆனா மறக்கிற மாரியே இருக்கும். மறந்துருவேன். சம்டைம்ஸ்ல மறந்துருவேன். ஆனா அம்மாவோட மூல மந்திரத்தையும் குரு போற்றி மட்டும் தான் சக்தி நான் சொல்லுவேன். இன்னைக்கு அம்மா என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வச்சு என்ன ஒரு நல்ல ஒரு பிசினஸ்லயும் உட்கார வச்சு, என் தங்கச்சிக்கு கம்யூனிகேஷனே வராதுன்னு எத்தனையோ நாள் அழுவாங்க சக்தி. அம்மா வந்து இன்டர்வியூவே இல்லாம, நல்ல ஒரு கம்பெனில யாருக்கும் சக்தி நான் அந்த அற்புதம் நடக்கும். நார்மலா செலக்ட் பண்ணி இன்னைக்கு அம்மா ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல அவள உட்கார வச்சிருக்காங்க சக்தி. என்ன நல்ல ஒரு பிசினஸ் வாய்ப்ப எனக்கு குடுத்திருக்காங்க சக்தி. இதுக்கெல்லாம் காரணம் எல்லாமே அம்மா தான் சக்தி. அது மட்டும் இல்ல சக்தி, என்னோட அம்மாவுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சக்தி, யூரின் இன்ஃபெக்ஷன் மாரி ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க சக்தி. அப்போ நானும் என்னோட தங்கச்சியும் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கான தேடிக்கிட்டு இருந்த ஒரு நேரம் அது. அப்போ வந்து சரி நான் வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கிற வேலைக்கு போலான்னு சொல்லிட்டு அப்பயுமே அம்மாவ வேண்டி நாங்க மந்திரம் படிச்சு தான் அந்த வேலையுமே எங்களுக்கு கிடைச்சுது. அம்மா வந்து கிடைக்கிற வரைக்கும் ஒரு வேலைய குடுங்கம்மா. ஏன்னா என்னோட குடும்ப சூழ்நிலை அந்த மாரி இருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாரி அம்மா எனக்கும் என் தங்கச்சியும் ஒரு டெலிகாலிங் ஒர்க் குடுத்தாங்க. எங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஒரு டெலிகாலிங் ஒர்க் குடுத்தாங்க. அம்மாவோட அருளால அந்த வேலை எங்களுக்கு கிடைச்சதுங்க சக்தி. அம்மாவ வேண்டி தான் அந்த வேலைக்கு போனோம். அப்போ அம்மாவுக்கு அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு யூரின் இன்ஃபெக்ஷன் மாரி வந்துருச்சுங்க சக்தி. ஆ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு வண்டி வாகனம் இல்லைங்க சக்தி. அதுக்கான ஒரு இதுவும் இல்லைங்க சக்தி. அம்மாட்ட வந்துட்டு மனவுருகி வேண்டுனேன், "அம்மா ஹாஸ்பிட்டல்லாம் போக்கூடாதுங்கம்மா. ஹாஸ்பிட்டல் போனாலும் பெட்டு சேர நிலைமைலாம் வரக்கூடாதுங்கம்மான்னு" சொல்லிட்டு அம்மாவோட குரு போற்றிய 51 முறை படிச்சேங்க சக்தி. 51 முறை படிக்கும்போது அம்மாவுக்கு வலி அதிகமாயிடுச்சு. அம்மா தாங்க முடியல. அம்மா என்ன சொல்றாங்க, நான் இருப்பேனா? அந்த மாரிலாம் அம்மா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப அழுறாங்க. எங்களுக்கு பயம். நம்மளுக்கு அம்மா தானே இருக்காங்க. நம்மளுக்கு யாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பயம். அம்மாட்ட ரொம்ப அழுவுறேன். அப்புறம் ஒரு ஆட்டோ வச்சு என்னோட தங்கச்சி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க சக்தி. கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்க சக்தி. அம்மாவோட பர்த்டேக்கு 3 நாள் எப்பவுமே 3 நாள் நாங்க வந்து ஷெட்ல வந்து தங்குவோம் சக்தி. 1ஆம் தேதியெல்லாம் அம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அம்மா வந்துட்டாங்க. பெட்டு சொர சொல்லியிருக்காங்க டாக்டர். அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்ல. அம்மாட்ட போய் நான் என்ன சொன்னேன்னா ஃபோட்டோ முன்னாடி, "அம்மா உன்ன வேண்டி உன்னோட அவதார திருநாளைக்கு நான் வரேம்மா. என் அம்மா உயிர காப்பாத்தி குடும்மா" அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 நாள் வந்து அங்க தங்குனேங்க சக்தி. 2வது நாள் அம்மா வந்து மக்கள் நலப்பணி திட்டம் செய்வாங்கல்ல சக்தி. அப்போ அந்த அந்த ஸ்டேஜ்ல அம்மா உட்கார்ந்துருக்காங்க. நாங்க கீழ சேர்ல உட்கார்ந்து அம்மாட்ட வேண்டிட்டு இருக்கோம். அம்மாவுக்கு மறுபடியும் அந்த பிரச்சனை அந்த இடத்துல ஆரம்பிக்குதுங்க சக்தி. யூரின் வருது, ஒரு மாரி இருக்குன்னு சொல்றாங்க. நான் யூரின் போயிட்டு வரேன்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு ஒரு மாரி தாங்கல. அந்த இடத்துலங்க சக்தி என் கையில இருந்த காசு எவ்வளோ என்னோட கையில இருந்த காச எடுத்து வச்சுட்டு, அம்மாவோட கண்ணீர் மல்க அம்மாவோட குரு போற்றிய ஒரு முறை தான் சக்தி சொன்னேன். ஒரே ஒரு முறை என் கையில என்னால முடிஞ்ச குரு காணிக்கை கையில எடுத்துட்டு, மனசார அம்மா வேண்டி அம்மா அவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஒரே ஒரு தடவ குரு போற்றி சொல்லி அந்த குரு காணிக்கைய அந்த பர்ஸ்ல வச்சு செலுத்துறேங்க சக்தி. எங்க அம்மாவுக்குங்க சக்தி இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்லைங்க சக்தி. அம்மா வந்து எங்க அம்மாவோட உயிர எங்க அம்மா எங்களுக்கு பொக்கிஷம். அந்த உயிர எங்க அம்மா வந்து பங்காரமா எங்களுக்கு காப்பாத்தி குடுத்துருக்காங்க சக்தி. இப்ப வரைக்குமே அந்த பிரச்சனை இல்லைங்க சக்தி. அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி நான் இந்த நேரத்துல சமர்ப்பிக்கிறேங்க சக்தி. எங்களுக்கு வந்து மன்றமே இல்லைங்க சக்தி. நாங்க விஐபில தான் மாலைலாம் செலுத்திட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம அம்மா பர்த்டே கூட எங்களுக்கு மன்றம்ல தனியா தான் வந்து நாங்க வந்து 3 நாள் ஷெட்ல தங்கி அந்த மாரி தான் நாங்க அம்மாவோட விழாவிலயும் நாங்க கலந்துக்கிட்டோங்க சக்தி. எங்களுக்கு நல்ல மன்றம் கிடைக்கும். நான் வார வழிபாட்டுக்குலாம் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கத்துல தான் இருந்தோம். நான் மந்திரங்கள் எல்லாம் அம்மாவோட சேனல்ல தான் கத்துக்கிட்டேங்க சக்தி. அம்மாவோட சேனல்லாம் இருக்கு இல்லைங்களா?
அம்மாவோட குரு போற்றி எந்தெந்த மந்திரம் எப்படி படிக்கின்றது அம்மா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் சக்தி நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா எங்களுக்கு மன்றம் இல்ல. எங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? அப்போ வந்து எங்களுக்கு ஏக்கம் இருந்தது. நாங்க வீடு கட்டிட்டு போம்போது அம்மா வேள்வி செஞ்சு தான் நாங்க வந்து புது வீட்டுக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு நெறைய ஏக்கங்கள், மன்றத்துக்குலாம் வெள்ளிக்கிழமை ஆனா போகணும், மந்திரம் படிக்கின்ற ஏக்கங்கள் ரொம்ப நாளாவே இருந்தது சக்தி. ஆ அப்போ நாங்க வீடு கட்டி நாங்க வந்த பிறகு எங்களால வேள்வி பண்ண முடியலைங்க சக்தி. ஏன்னா எங்களுக்கு மன்றம் இல்ல. இத பத்தி எங்களுக்கு எதுவும் புரிதல் எதுவும் தெரியாது. அம்மா என்ன பண்ணாங்க, நாங்க வந்து சனிக்கிழமை ஆனா மருவத்தூர் கருவறை பணிக்கு நைட்டு வருவோங்க சக்தி. நைட்ல அம்மா கருவறை பணிக்கு சனிக்கிழமை ஆனா இருக்கு இல்லைங்களா? சென்னை சக்தி, கோயம்புத்தூர் சக்தி தான் அதுக்கு இன்சார்ஜ். நாங்க வந்துட்டு அ அவங்க ஒரு அவங்களுக்கு அவங்க கால் பண்ணிட்டு நாங்க மாரி தொண்டுக்கு வரேங்க சக்தின்னு சொல்லிட்டு நாங்க வருவோங்க சக்தி. அப்படி வரும்பொழுது தான் சக்தி எங்களுக்கு மன்றம் கிடைச்சது. அந்த மன்றம் எப்படி கிடைச்சதுனாங்க சக்தி, அம்மா வந்து என்னோட தங்கச்சி கனவுல வந்து என்னோட அப்பாவுக்கு டைம் சரியில்லன்னு சொல்லியிருக்காங்க சக்தி. வேள்வி பண்ண சொல்லி என்னோட தங்கச்சி கனவுல வந்து அம்மா சொல்லியிருக்காங்க சக்தி. மன்றமே இல்லையே எப்படி நம்ம அத போய் பண்றதுன்னு நாங்க நினைப்போம்ல சக்தி. அம்மா அதுக்கு கனவுல அப்பாவுக்கு டைம் சரியில்ல வேள்வியும் பண்ணணும்னு சொல்லிட்டு இத யார கேட்கணும் நபரையும் அம்மா கனவுலயே காமிச்சாங்க சக்தி. அது வேற யாரும் சக்தி நாங்க கருவறை பணிக்கு போறோம்லங்க சக்தி. சக்தி அவங்க சென்னை சக்தி, சக்தி வளவன் பேரு. அவரோட முகத்த காமிச்சு, இவர போய் கேளுன்னு சொன்னாங்க சக்தி. அதே மாதிரி அவர்ட்ட போய் சொல்லி எங்களுக்கு சேலத்துல எங்க வீட்டு சரவுண்டிங்ல எங்களுக்கு எந்த மன்றம் பக்கம்ன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொண்டலாம்பட்டில தனலட்சுமி சக்தி மன்றம். அது எங்களுக்கு தெரியாதுங்க சக்தி. அவங்க கோவில்ல இருந்து குடுத்த மன்றம் சக்தி. கோயில்ல இருந்துன்னு சொல்றத விட அம்மாவே எங்களுக்கு இந்த மன்றத்த வந்து குடுத்துருக்காங்க சக்தி. ஏன்னா எங்களோட ஏக்கம். வார வழிபாட்டுக்கு போகணும், மந்திரம் படிக்கணும் அப்படின்னு எங்களோட ஏக்கம். இப்ப நாங்களே இந்த மன்றத்துக்கு போயி அம்மாவுக்கு அலங்காரம் பண்றது, மந்திரம் படிக்கிறது, அது இல்லாத மாசத்துல முதல் ஞாயித்துக்கிழம அம்மா கோடியர்ச்சனை பண்ணுவாங்கல்ல சக்தி. கோடியர்ச்சனை இயற்கை வழிபாடு பண்ணுவாங்கல்ல. அதெல்லாம் நாங்க சீரும் சிறப்புமா நானும் என் தங்கச்சி பண்றேங்க சக்தி. அம்மா எங்களுக்கு இந்த ஒரு அற்புதத்த குடுத்துருக்காங்க. மந்திரம் படிக்க சொல்லி குடுத்துருக்காங்க சக்தி. அது இல்லாத அ எ எங்க ஏதாவது நோய் நொடி வந்தா நாங்க ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் மாட்டோங்க சக்தி. அம்மா சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஒரு சின்ன ஒரு காய்ச்சலு, பெரிய தலைவலி எதுவா இருந்தாலும் சக்தி, எந்த உடல்ல பெரிய ஒரு ஆபத்து வந்தாலுமே சக்தி, செவ்வாட போட்டு திருஷ்டி எடுத்துட்டு அம்மாவோட சக்தி கவசம் படிப்போங்க சக்தி. இல்ல அம்மா முன்னாடி நின்னு ஒரு குரு போற்றி படிச்சா போதும் சக்தி. அம்மா எங்களுக்கு உடனே அதெல்லாம் தீர்த்து குடுத்துருக்காங்க சக்தி. பல அற்புதங்கள அம்மா வந்து எங்களுக்கு நடத்தி குடுத்துருக்காங்க சக்தி. அது மட்டும் இல்லைங்க சக்தி. ஆ வந்து தங்கச்சிங்க சக்தி ஒரு டைம் என்னாச்சுங்கன்னா சக்தி ஆஃபீஸ் போம்பொழுதுங்க சக்தி, ஆ அப்போ ஈரோடு குருபீடம் வந்துட்டு கட்டிட்டு இருக்க புதுசு அப்பதான் கட்டத் தொடங்கியிருக்காங்க சக்தி. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஈரோடு குருபீடத்துக்கு அம்மாவுக்கு ரூ. 1000 வந்து காணிக்கை வந்து செலுத்திட்டு, அன்னைக்கு ஆஃபீஸ் கெளம்புறாங்க சக்தி. அப்படி ஆஃபீஸ் கெளம்பும்போது, அவங்க சேலம்ல வந்துட்டு அந்த ஒரு ஒரு டால்மியோன்ற ஒரு பிளேஸ்ல வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க சக்தி. என்னோட தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க சக்தி. ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஐசியூல வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி. ஆனாங்க சக்தி, அம்மா வந்து அந்த அந்த உயிர் அந்த இடத்துல வந்து என்னன்னா, என் தங்கச்சி உயிர் போகாத காப்பாத்தி நல்ல விதமா கொண்டு வந்து குடுத்தாங்க சக்தி. இது வந்து அம்மாவுக்கு நாங்க செலுத்தின குரு காணிக்கை தான். குரு காணிக்கை தாங்க சக்தி காரணம். அம்மா வந்து என் தங்கச்சியோட உயிர வந்து காப்பாத்தி குடுத்துட்டாங்க சக்தி. ஏன்னா, அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க என் தங்கச்சி ஆன ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 பேரு ஆயிருக்காங்க சக்தி. அந்த இடத்துல அவங்களோட உயிர் இழந்துட்டாங்க. என்னோட அம்மா அம்மா பங்காரம்மா வந்து என்னோட தங்கச்சி உயிர காப்பாத்தி நல்ல விதமா இன்னைக்கு எங்களுக்கு திருப்பி குடுத்துருக்காங்க சக்தி. எங்களுக்கு அம்மா வந்துட்டு அருவுருவமாவும், கனவுலயுமாவும், இல்ல அம்மா ஃபோட்டோ முன்னாடி நிக்கும்பொழுது கூட எங்களுக்கு நெறைய உணர்த்திருக்காங்க சக்தி. இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இந்த இடத்துல நான் என்னோட அற்புதத்த ஷேர் பண்றேன் அப்டின்னா கூட அம்மா தான் சக்தி காரணம். உண்மை சொல்லணும்னா எனக்கு இந்த இது என்னோட கனவுன்னு கூட நான் சொல்றேன். ரொம்ப நாளா நெனச்சிருக்கேங்க சக்தி. நாமளும் இந்த மாரி என்னோட அற்புதத்த நம்ம ஷேர் பண்ணுவோமா? அப்டின்னு என்னோட ஏக்கம். என்னோட ஏக்கத்த வந்து இந்த வெள்ளி ரதத்துல தான் சக்தி அம்மா தீர்த்து வச்சாங்க. அதுக்கு நான் அம்மாவுக்கு இந்த நேரத்துல ரொம்ப ஒரு நன்றி சொல்றேங்க சக்தி. சக்தி ஆடி பௌர்ணமி அப்போ சேலம் மாவட்டம் தாங்க சக்தி வந்து அங்க வந்து கருவறை பணி தொண்டுங்க சக்தி. இந்த இந்த ஆடி பௌர்ணமிக்கு வந்திருந்தேங்க சக்தி. அப்ப என்னாச்சுங்களா சக்தி, தொண்டு முடிஞ்சு நம்ம நேரமா சாயந்திரமா சீக்கிரமா நம்ம கிளம்பிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லலாம் ஃபோன் பண்ணிட்டு சாயந்திரமாவே நாங்க ஒரு 4:04க்குலாம் கிளம்பிர்றோம்ன்னு சொல்லிட்டு வீட்ல அம்மா கிட்ட சொல்றேங்க சக்தி. என்னோட கூட ஒரு அக்கா வந்திருந்தாங்க. நானும் அவங்களும் வந்துட்டு சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு போகும்பொழுது சில மனசுல ஒரு மாரி அருகுழப்பமாவே இருந்தது. நம்ப ஏன் இப்பயே கிளம்புறோம் எல்லாத்தும் ஒண்ணா போலாமேன்னு சொல்லி ஒரு அருகுழப்பமாவே இருந்தது. அப்புறம் நைட் அது அப்படி இப்படின்னு டைம் 7 மணி ஆச்சு சார். சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக் எடுத்து கிளம்புறேங்க சக்தி. என்னோட ரைட் ஹேண்ட் வந்து இடிச்சதுங்க சக்தி. அம்மாவோட உள்ள 3 ஷர்ட் இருக்கு இல்லைங்க சக்தி. 3 ஷர்ட்ல இருந்து அந்த கேட்ல இருந்து வெளிய கால் எடுத்து வைக்கும்போது என்னோட ரைட் ஹேண்ட் வந்து இடிச்சது. என்ன கால் இடிக்குது என்னன்னு தெரியலையே அம்மா. நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போறேன். அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மறுபடியும் அம்மா அம்மாவோட ஆன்மீக மண்டபத்துல வந்து உட்கார்ந்திருந்தேங்க சக்தி. அப்ப என்ன ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னாங்க சக்தி, அம்மாவோட கலசம் இருக்குல்லங்க சக்தி, அம்மாவோட கலசத்துல
குருஅம்மா வந்து காட்சி குடுத்தாங்க சக்தி. இது சேலம் தொண்டுக்குது எல்லா சக்திகளுமே அத போய் கண்கூட பார்த்தாங்க சக்தி. அத நானும் பார்த்தேன். அம்மா அந்த அற்புதத்த நான் பார்க்கறதுக்கோசரமே என்ன வந்து கால இடிச்சு என்ன வந்து உட்கார வச்சு, "நீ பார்த்துட்டு போ. நான் வந்து உனக்கு காட்சி தரப் போறேன். நீ எங்க போற?" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு அந்த தடைய காமிச்சு, எனக்கு அந்த காட்சிய வந்து ஆடி பௌர்ணமியில அம்மா வந்து எனக்கு அந்த காட்சிய காமிச்சாங்க. அத கண்கூட நான் பார்த்தேங்க சக்தி. என் கூட வந்த தொண்டர்கள் எல்லாருமே வந்து பார்த்தாங்க சக்தி. இந்த அற்புதத்த வந்து காமிச்ச அம்மாவுக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நான் ரொம்ப நன்றி சொல்றேங்க சக்தி. எனக்கு வந்து நீர்க்கட்டி பிரச்சனை இருந்ததுங்க சக்தி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நீர்க்கட்டி பிரச்சனை நெறைய ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்குனேங்க சக்தி. வந்து ஆனா கியூரே ஆகாதுங்க சக்தி. நான் ஹாஸ்பிட்டல்லாம் போனா டேப்லெட் குடுப்பாங்க. அது இது குடுப்பாங்க. கியூரே ஆகாதுங்க சக்தி. அம்மாட்ட நின்னு வேண்டுவேன். "ஏம்மா எனக்கு இந்த 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 இது சரியாகாதாம்மா? அப்டின்மேல் நான் ஹாஸ்பிட்டலே போக மாட்டேம்மா. உன் முக்குட்டனையும், குங்குமம் மட்டும் தாம்மா என் வயித்துக்கு தடவுன்னு" சொல்லிட்டா, அதே தான் சக்தி தடவிட்டு வந்தனே ஒழிஞ்சு, நான் ஹாஸ்பிட்டலே ரொம்ப வருஷ காலமா நான் ஹாஸ்பிட்டலே போலங்க சக்தி. ஆனா, எனக்கு வந்துட்டு அந்த நார்மலா அந்த மாதவிடாய்ங்கிறது போகாதுங்க சக்தி. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60, 70 நாள் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல் ஆனா போக மாட்டேன். அம்மாவையே நம்பி தான் சக்தி இருந்தேன். அதற்கு அம்மா எனக்கு ஒரு ஒரு ஆயுர்வேதம் ஒரு மூலிகையில வந்து இத எனக்கு சரி பண்ணி குடுத்தாங்க சக்தி. ரொம்ப வருஷம் எனக்கு எய்த்ல இந்த பிரச்சனை இருக்குங்க சக்தி. இந்த பிரச்சனைய அம்மா இந்த ஒரு 6 மாத காலத்துல எனக்கு நான் அம்மாவையே நம்பி இருந்ததுனால, இந்த 6 மாத காலத்துல என்னுடைய பிசிஓடி ப்ராப்ளத்த அம்மா முற்றிலுமே சரி பண்ணி குடுத்தாங்க சக்தி. அதுக்கு நான் அம்மாவுக்கு ரொம்பவும் மிகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேங்க சக்தி. ஏன்னா இந்த பிசிஓடி ப்ராப்ளம் சரியாகுமா அப்படின்னு நினைச்சு நான் கவலைப்பட்டதெல்லாம் அதிகமான நாட்கள். ஆனா அந்த பிசிஓடி ப்ராப்ளத்த அம்மா வந்து சரி பண்ணி குடுத்தாங்க சக்தி. அதுக்கு நான் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்றேங்க சக்தி. ஓம் சக்தி, கலைவாணி சக்தி, ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. அம்மாவுடைய அருளை வந்து அம்மா ஆடுற மாட்டை ஆடியும் பாடுகிற மாட்டை பாடியும் ஆன்மீகம் வளர்த்து வருகிறேன் மகனே அப்படின்னு அருள்வாக்கு சொல்லி இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அம்மாவோட ஆன்மீகம் எல்லா மூலை முடுக்குகளுக்கும் போய் சேர்ற வகையில இந்த சேனல்களை ஆரம்பிச்சாங்க. இந்த சேனல் மூலமா நீங்க உங்களுடைய பக்தியை வளர்த்துட்டு வந்தீங்க அப்படின்றத கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உங்களுடைய அந்த குக்கிராமத்துல சோழபுரம் கிராமத்துல வளர்ந்து வந்தவங்களுக்கு மன்றத்தை அந்த உங்க பகுதியில மன்றம் இல்ல, கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்ற மாதிரி மன்றம், மருவத்தூர் மன்றம் இல்லா ஊர்ல எப்படி வாழ்றது, எப்படி வந்து மந்திரம் படிக்கிறது அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டு இருந்த சூழல்ல அம்மாவுடைய இந்த சேனல்கள் மூலமா அம்மாவுடைய மந்திரத்தை நீங்க படிக்க கத்துக்கிட்டேன்னு கேட்டீங்க. காது குளிர்ந்துச்சு, உள்ள மகிழ்ந்தது சக்தி. ஆஹ் ரொம்ப 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 ஆனந்தமா இருக்கு. பட்டி தொட்டி எங்கும் ஆன்மீகம் பரவ வேண்டும்ன்ற அந்த பங்காரம்மா சொன்ன அந்த விஷயங்கள் வந்து இங்க சாத்தியமாயிட்டு இருக்கு. எங்கேயோ ஒரு உத்தம சோழபுரத்துல சேலத்து பக்கத்துல இருந்த ஒரு கிராமத்துல இருக்கிற வளர்ந்து பிறந்து வாழ்ந்த அந்த கலைவாணி சக்திக்கு அம்மா வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய ஆன்மீகத்துல அவங்கள உயர்த்தி இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்துல உள்ள ஒவ்வொரு நபருக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள்ல வெறும் மந்திரங்கள் படிச்சு அம்மாட்ட வந்து பக்தி பக்தி செலுத்தியே அவங்க வந்து தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வந்து கண்டிருக்கிறாங்கன்ட்டு வந்து நேரடி உதாரணமா நம்மள்ட்ட வந்து அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. அம்மா கொடுத்துருக்கிற பல பல வழிமுறைகள்ல அந்த மூலிகை அம்மன் சிலை, தங்கரதம், வெள்ளிரத பவனி, அது மாதிரி கலச விளக்கு, வேள்வி பூஜைகள்னு பல பல வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகள்ல பலவற்றின் மூலமாக இவங்க பயனடைஞ்சிருக்காங்கன்ட்டு வந்து தெள்ள தெளிவா வந்து அவங்களுடைய வாழ்க்கையோட அனுபவ சாட்சியா இங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய மற்ற சக்திகளும் அம்மா கொடுத்திருக்க அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையில தேவையான அந்த நிம்மதிய, தேவையான அந்த வளமைய அடைஞ்சு இம்மைக்கும் அருமைக்குமான பலன்களை இந்த பங்காரம்மா அருளிய ஆன்மீகம் மூலமா அடையணும்னு கேட்டுக்கிட்டு வந்து கலந்துகிட்ட கலைவாணி சக்திக்கு மனப்பூர்வமான நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக சென்னையை சேர்ந்த சக்தி திவ்யா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஓம் சக்தி. ஓம் சக்தி.